Hi guys, this is Anu. Okay, so Python programming. ஸோ இந்த வேர்ட் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க பைத்தான் அப்படிங்கிறது. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா தான் ஐடி ஃபீல்டுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர்த்தோட பேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கிறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் பைத்தான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நவடேஸ் ரொம்ப பாப்புலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு 10 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிலபஸ், அதாவது இன்ஜினியரிங் போகிறவங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செம்மில் என்ன இருக்கும் அப்படின்னா சி அப்படிங்கிற பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் படிச்சுட்டு இருந்தாங்க மீன்ஸ் இப்போது ஒரு 1 இயர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் அப்படிங்கிறதான் அவங்களோட பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இந்தளவு ஃபஸ்ட் இயர்லேயே வந்து சிலபஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங்க்கு நவடேஸ் வெரி வெரி பாப்புலர் டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ் பற்றி தான் நம்ம வீடியோவில் கண்டினியூ பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக இந்த பைத்தான் படிக்க போகிறோம், ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பைத்தானோட பேசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது எப்போ க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹிடோ வான் ராசம் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா 1991 என்ன பண்ணியிருக்காருனா இதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பைத்தானோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இதை க்ரியேட் பண்ணப்போ என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்டி பைத்தான் அப்படிங்கிறது தான் இதோட ஃபர்ஸ்ட் நேமாக இருந்தது. எதுக்காக ஹிடோ வான் ராசம் இதை வச்சார் அப்படின்னா அவரோட ஃபேவரட் ஷோ பார்த்தீங்க அப்படின்னா மான்டி பைத்தான் சர்க்கஸ் அப்படிங்கிறது. அது ஒரு வெர்சடைல் ஒரு யூனிக் ஷோவாக இருந்தது. அதே நேமை தான் அவர் கிரியேட் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் வைத்தார். ஓகே, அதான் மான்டி பைத்தான் அப்படிங்கிறது. அது நவடேஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இப்போ என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைத்தான் 3. இதுக்கு முன்னாடி பைத்தான் 2ன்னு இருந்துச்சு, அண்ட் தென் பைத்தான் 3 அப்படின்னு சொல்லி 2 விதமான வெர்ஷன் இருக்குது. ரெண்டுமே கொஞ்சம் சேஞ்சஸோடு இருக்கும். ஆனால் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா பைத்தான் 3. பைத்தான் 3ல நிறைய வேரியேஷன் வெர்ஷன் இருக்குது. எப்படி நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் சொல்கிறோம் இல்லையா, ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓஎஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் பைத்தானை பொறுத்த வரைக்கும் 3ல உள்ள எல்லா வெர்ஷன்ஸுமே யூஸ் பண்ண முடியும். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா 3.9 வரைக்கும் வந்திருக்கு. நீங்கள் இதில் 3.6லேருந்து எந்த வெர்ஷன்னாலும் நம்மளோட யூசேஜ்க்கு ட்ரை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்னால நான் பைத்தான் லேர்ன் பண்ணிக்கணும், அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஈஸி டு லேர்ன். என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும் பைத்தானை. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு எந்த விதமான சின்டாக்ஸ் ரூல்ஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி C++ படித்தவங்களுக்கு தெரியும், நிறைய ஒரு ப்ரோக்ராமிங் எழுதணும் அப்படின்னா 4-5 லைன் எழுதணும், அப்போ தான் நம்மளால் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியும். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லைன் எழுதினாலே நம்மளால் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இது இங்கிலீஷ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் என்னவாக இருக்குன்னா சின்டாக்ஸ் ஃப்ரீ இதாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து என்ன பண்ணிக்க முடியும்னா ஈஸி டு லேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகினர்ஸ்க்கு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். அதனால தான் இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா பைத்தான் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்பிரெட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்பிரெட்டட்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. நீங்கள் சிங்கிள் லைன் ரன் பண்ணாலே போதும், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டர்பிரெட்டட்னு சொல்லுவோம். இதே இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லாங்குவேஜஸில் என்ன இருக்கும், ஜாவா சீலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ப்ரோக்ராம் டைப் பண்ணிவிட்டு தென் சேவ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ரன் பண்ண முடியும். ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. யூ ஹாவ் டு டைரக்ட்லி ரன் தி ப்ரோக்ராம் இன் த சிங்கிள் லைன். அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்பிரெட்டட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ 1 லைனை என்ன பண்ணிக்க முடியும்னா அட் டைமில் இது பண்ணிக்க முடியும், கம்பைல் பண்ண முடியும். அதே நேரம் டீபக்கிங் ஈஸி. டீபக்கிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இஸ் அன் எரர். ஒரு எரரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும், இஸ் அன் கம்ஃபர்டபுள் ஒன். அதனால தான் என்ன சொல்கிறோன்னா இன்டர்பிரெட்டட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ். அதாவது இதுக்காக நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான டூல் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீலி அவைலபிள் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான சாஃப்ட்வேருக்கு நம்ம எந்த பேயும் பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாகவே இருக்கும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற கோடிங் நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்க முடியும்.
அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். நீங்கள் சொல்லலாம் என்கிட்ட விண்டோஸ் ஓஎஸ் இருக்குது, லினக்ஸ் ஓஎஸ் இருக்குது, மேக் ஓஎஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஓஎஸ், ஏன் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் கூட இருக்குது. எல்லா விதமான ஓஎஸ்லேயும் நம்மளால் பைத்தான் வந்து ரன் பண்ண முடியும். என்ன சொல்லுவாங்கன்னா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். நான் இப்போ விண்டோஸில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னால் லினக்ஸ்லேயும் கூட எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது கான்செப்ட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கம்மியான லைன்ஸ் ஆஃப் கோடிங்லேயே நம்மளால் நிறைய அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். அதே மாதிரி கோடு ரீயூசபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்ட் லைப்ரரி. இது வந்து ஒரு ஹியூஜ் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. சிம்பிளாக சொல்லணும் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் உங்ககிட்ட உங்களோட மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு டோட்டல் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு வேரியபிளை ஆட் பண்ணி பண்ணணும். இங்கே அதே இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணாலே போதுங்க. அதோட எல்லா இதுவும் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா சம் பண்ணி டேரெக்டாக நமக்கு ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் கோடிங் எழுத தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டா போதும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணாலே போதும். இது நம்மளோட கண்டினியூ வீடியோஸில் நம்ம என்னென்னு சொல்லலாம். ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கோடிங் லைன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். அதனால தான் இது வந்து எல்லா டெவலப்பருக்கும் ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எதனால இந்த பைத்தான் வந்து இவ்வளோ பாப்புலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் தன்னோட எல்லா ப்ராடக்டோட இதுலேயும் என்ன க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பைத்தான் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கூகுள் அவங்களோட எல்லா ரிசர்ச் டாபிக்ஸு, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி ஏஐ, இந்த மாதிரி நிறைய இதில் கூகுள் தன்னோட இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் பைத்தானுக்கு இந்த அளவு டிமாண்ட் அண்ட் பாப்புலர் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு பைத்தான் தாங்க ரொம்ப ரொம்ப கரண்ட்டில் இருக்க நாலேஜ். ஸோ இதை நீங்கள் வந்து எப்போனாலும் கற்றுக்க முடியும். இதனால் நீங்கள் புதுசாக அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்க முடியும். மொபைல் ஆப் ஆகட்டும், இல்லை டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஆகட்டும், வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும், கேம்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கனால தான் வி வாண்ட் டு லேர்ன் தி பைத்தான் லாங்குவேஜ். ஓகே, ஸோ எந்த மாதிரி யூசர்ஸ்லாம் பைத்தான் யூஸ் பண்ணுறதுனால இது ட்ரெமெண்டஸ் பாப்புலரேஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆகட்டும், யாஹூ, ட்ராப்பாக்ஸ், கூகுள், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ், இன்னும் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. இது எல்லாமே என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட் க்ரியேஷனுக்கு தே ஹாவ் யூஸிங் தி சாஃப்ட்வேருக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பைத்தான் சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு இன்ஸ்டால் தி பைத்தான் வெர்ஷன். அதுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் ஓஆர்ஜியில் போயிட்டு டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு தேவையான ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பைத்தான் ஓஆர்ஜி போயிட்டு டவுன்லோட்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே டவுன்லோட் பைத்தான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் 3.9 வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். இது ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணால் போதும்னா டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஐடிஎல்இ யூஸ் பண்ணிக்க முடியும். இது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்கேஜ் எப்படி காமிக்கும்னா ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்க்ரீன் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் தான் நம்மளோட ப்ரோக்ராமிங் செட்டப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இதுவும் ஒன்று இருக்குது. இன்னொன்று என்ன ஹியூஜாக என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைசார்ம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஜூபிட்டர், ஸ்பைடர்னு நிறைய டூல்ஸ் இருக்குது. எல்லாமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராஜெக்ட் பேசிக்ஸில் நம்மளால் பைத்தானை யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்மால் டாஸ்க் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். அதுக்கெலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா அனகொண்டா யூஸ் பண்ணணும். அதுக்குரிய லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கில் போய் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குரிய அந்த ஃபைல் கிடைக்கும். அதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் anaconda.com ப்ராடக்ட்ஸில் இண்டிவிஜுவலில் போயிருக்கேன். உங்களோட சிஸ்டம் வந்து 64 பிட்டா 32 பிட்டான்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் டவுன்லோட் திஸ் லிங்க். இந்த லிங்க்கில் இருக்க டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கேஜ் இதாகும். அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூ ஹேவ் சி த விண்டோ. இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்க முடியும்னா ஜூபிட்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ஸ்பைடர் அப்படிங்கிறது டூலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே நான் உங்களுக்கு டெமோ காமிப்பேன். ஸோ யூ ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கும் அது ரெண்டுலேயே எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ப்ராஜெக்ட் டைப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஜஸ்ட் லேர்ன் பண்ணால் போதும், ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஐடிஎல்இயே இது பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து உங்களோட டவுன்லோடிங் ப்ரொசீஜர். ஒன்ஸ் நம்ம டவுன்லோட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா பைத்தான் பேசிக்ஸை ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும்.
பைத்தான் லாங்குவேஜ் கற்றுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாதுங்க. இதுக்கு ரொம்ப படிச்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸ்மால் கிட்ஸ்லேருந்து காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் யாராக இருந்தாலும் பைத்தான் கற்றுக்க முடியும். அதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும், ஒரு மொபைல் ஆப் க்ரியேட் பண்ண முடியும், ஒரு கேம் க்ரியேட் பண்ண முடியும். இது எல்லாமே நம்மளால் பைத்தான் லாங்குவேஜ் படித்தா பண்ண முடியும். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் ஈஸியாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களும் நிறையா கற்றுக்கணும், நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதோட நம்மளோட இன்ட்ரொடக்ஷன் முடிச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் என்னோடய வீடியோவில் என்ன கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங்க்கு எப்படி நம்ம வந்து பேசிக்ஸ் கற்றுக்குறோம், வாட் ஆர் த பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிளிக் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.